உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து என்னங்க ஐயோ, நைட்டு ஃபுல்லா நீயும் அம்மாவும் இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருந்தீங்க? ஐயோ, வயசானவங்கள வச்சுக்கிட்டு ரிசப்ஷன்ல கேட்க வேண்டியதுதானே? ரூம் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்களே. இல்லங்க, ரிசப்ஷன்ல கேட்க தான் செஞ்சாங்க. நாங்க தான் ரூம் வேண்டாம்னு சொல்லிட்டோம். ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி நம்ம டூருக்கா வந்திருக்கோம். பாவம், நீங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கு. கூட மாட இருந்தா தானே நீங்க எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு பாத்துக்க முடியும். நாங்க பாட்டு ரூம் எடுத்தாங்கன்னா உங்களை யாரு பாத்துக்குது? ஒவ்வொரு ஆணையும் வெற்றிக்கு பெண்ணும் ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்னமோ சரிதான் போல இருக்கு. என் வாழ்க்கையில இன்ன வரை எந்த பொண்ணும் வந்தது இல்ல. அதை நான் விரும்பவும் இல்லை. என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே பொண்ணுனா எங்க அம்மா 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 மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மா இருந்த இடத்துல காய் வச்சு பார்க்க இப்ப தோணுது. என் பெற்றோளத்தை அப்பாவுக்கு இல்லாத அக்கறை, எங்கேயோ பிறந்து வளர்ந்த பொண்ணு அதுக்கு இருக்க அக்கறை. பாவம், அவங்க அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ணி நைட்டு ஃபுல்லா தூங்காம உட்காந்தே நம்மள கவனிச்சிருக்கா. பெரிய விஷயம் இல்ல காயத்ரி? காயு, எங்க அம்மா இருந்த இடத்துல நான் இது வரைக்கும் யாரையும் வச்சு பார்த்தது இல்ல. அப்படி பார்க்க தோணவும் இல்லை, யாரும் அப்படி நடந்துக்கவும் இல்லை. ஆனா முறையா எங்க அம்மா மாதிரி எங்க அம்மாவுக்கு அடுத்தது ஒண்ணு நினைக்க தோணுது. என்னன்னு சொல்ல தெரியல காயு. என் மேல அவ்வளவு கேர் பண்ற, என் லைஃப்ல அந்த அளவு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே திரும்பி நினைக்க சொல்லிட்டு போனேன். அப்படி எனக்கு சின்ன சின்னதா கூட பார்த்து பார்த்து கேர் பண்ற. இன்ன வரை எங்க அம்மா போனதுக்கு அப்புறம் யாரும் உன்னை என்ன கண்டுக்கிறதுக்கே ஆள் இல்ல. சாப்பிட்டியா, உடம்பு முடியலையா, பெற்றவருக்கு கூட அக்கறை இல்ல. அப்படி இருக்கும்போது எங்கேயோ பிறந்து வளர்ந்த பொண்ணு நீ. ஜஸ்ட் 20 நாள் தான் ஆச்சு ஆபீஸ் வந்து, அதுக்குள்ள என் மேல இவ்வளவு அன்பையும் அக்கறையும் காமிக்கேன்னா பெரிய விஷயம் இல்ல காயு. இது உன் மேலோட அஃபெக்ஷனா இல்ல லவ்வான்னு தெரியல. நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூட நான் பழகுனது இல்ல, பேசுனது இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அம்மா. அம்மாக்கு அப்புறம் வேலை வேலை வேலை. உனக்கே தெரியும், என் கூட பழகுன பொண்ணு நீதான். எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணும் நீதான். உன்கிட்ட நான் இதை எப்படி சொல்ல, எப்ப சொல்லன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே சொன்னாலும் ஏத்துப்பியான்னு எனக்கு புரியல காயு. ஆனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ சோ மச், சோ மச். லவ் யூ. என்ன சார், இப்பவுமே ரொம்ப கனவு கண்டுறீங்க போல இருக்கு. கனவு கண்டுறதா ராத்திரியோ இல்ல விடிய காலமா காணுங்க. விடிய காலம் கண்ட கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க. பகல் கனவு என்னைக்கும் பழிக்காது சார். என்ன இப்ப பாட்டு நமக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சொல்லிட்டாலே, நல்ல பொண்ணா பாப்பாளா, நமக்கு ஏத்த மாதிரி இருக்குமா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களோட டேஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும். உங்களுக்கு சூட்டபிளான பொண்ணு தான் நான் பாப்பேன். எப்படி இங்கேயோ பிடிச்சி பாலங்களெல்லாம் தள்ள மாட்டேன் சார். என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், எனக்கு அதான் வேணும். அப்புறம் தலைவலியில பரவாயில்லையா சார்? அடிபட்டு இருந்ததுல குணமாயிட்டேன்? ஆமா காயு, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியா போகும். நாளையில ஆபீஸ் வந்துருவேன்ப்பா. வீட்டுல இருக்க நினைச்சாலே நரக வேதனையா இருக்கு. உட்காரு சார். நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு நான் என்ன சொல்லிட்டு போனேன்? உங்களுக்கு கூடி சீக்கிரம் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட கடமை. நான் நல்ல பொண்ணா தான் பார்ப்பேன், நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லிட்டு போனல. அதான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நேற்று ரொம்ப பிஸி சார். நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு நைட் ஆயிட்டு வரதுக்கு 8 மணி. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மேட்ரிமணி அது இது லொட்டு லோசுக்கு ஒண்ணு விடாம பொண்ணு பார்த்ததுல 2 பொண்ணு உங்களுக்கு சூட்டபிளான பொண்ணு, உங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உள்ள பொண்ணு சார். அப்புறம் இன்னொரு பொண்ணு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல உள்ள பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் மாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். பொண்ணை பார்த்தா அழகுல மயங்கி விழுந்துருவீங்க. காமிக்கிறேன் பாருங்க சார். இந்த பொண்ணு எப்படி இருக்கு சார்? சூப்பரா இல்ல? புடவை கட்டி மாடர்ன் மகாலட்சுமி மாதிரி இருக்கல்ல? இந்த பொண்ணு பேர் என்ன தெரியுமா? சஞ்சனா. சஞ்சு வீட்டுல செல்லமா கூப்பிடுவாங்க. நீங்க கூட அப்படியே கூப்பிடலாம். நல்லா படிச்சிருக்கிறது திமிரெல்லாம் இல்ல. பேசி படிச்சிருந்தாலும் வீட்டுல எல்லா வேலையும் இந்த பொண்ணு தான் பாக்குமா. மூத்த பொண்ணா வீட்டுக்கு மொத்தம் 2 பொண்ணுமா. உங்களுக்கு டைம் பாஸுக்கு குழந்தைய வர இருக்கா. நீங்க நாளைக்கே மறு வீட்டுக்கு விடுன்னு போனீங்கன்னு வைங்களேன், நல்ல டைம் பாஸ் ஆகும் சார். பாருங்க. சஞ்சனா பேர கேட்கும் போதே சஞ்சலமா இருக்கே. ஜஸ்ட் ஃபன். ஓகே தான், நீ சொன்ன மாதிரி மாடர்ன் மகாலட்சுமி தான். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் சார், அடுத்தது பொண்ணை பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ஆயிருவீங்க. ட்வின்ஸ் சார் இவங்க. ட்வின்ஸ்னாலே ட்வின்ஸ்க்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதானே வீட்டுல பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. அப்படிதான் வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இதுல ஒரு பொண்ணு அந்த கிரீன் கலர் சாரி கட்டிருக்கல, அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணிருக்கு போல. அவனை தான் கல்யாணம் பண்ணி வீட்டுல ஒத்த கால நின்றுக்கா. வேற வழி இல்ல என்ன பண்றதுக்குன்னு இந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு ஐடில ஒர்க் பண்ணுங்க சார். கல்யாணத்துக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா ஒர்க் பண்ண மாட்டா. நல்ல பொண்ணு, புடவை கட்டிட்டு பாத்தீங்களா, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். பேர் கூட சுப்ரியா. பிரியான்னு கூப்பிடலாம், இல்ல பிரியானே கூப்பிடலாம் சார். என்ன காயு, எனக்கு ஒன்னாதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னே மாதிரி பொண்ணு இருந்தா ஓகே. ட்வின்ஸை பிடிக்கிறது பாவம் இல்ல. நெக்ஸ்ட் காயு, நெக்ஸ்ட் பிக்சர் இருந்தா கம்மி. என்ன சார் இந்த பொண்ணையுமே பிடிக்கல? நம்ம எங்க சார் ட்வின்ஸை பிடிக்கிறோம்? அவங்க வீட்டுல தானே பிரிச்சு தனித்தனியா மாப்பிள்ள பாக்குறாங்க. இந்த பொண்ணு இல்ல, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பிரிச்சு கூட்டிட்டு வந்து தான் ஆகணும். அதான் பொண்ணுங்களோட சாபமே. நம்ம இப்போ தேன் வேணும்னா தேன் கூட்டு பிரிச்சு அதுல இருக்க தேனிய இது பண்ணி நம்ம தேன் குடிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் பொண்ணை பிடிச்சிருக்கலாம் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். பாவம் புண்ணியம்லாம் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு என்னைக்குதான் கல்யாணம் நடக்குதுக்கு சார்?
சரிங்க சார், அந்த பொண்ணை விட்டுலாம். ரொம்ப பரிதாபப்படுவீங்க போல பிரின்ஸை பிடிக்கிறோன்னு. இந்த பொண்ணை பாருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலா ஹாஃப் ஷர்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாங்க ஐயோ, நீ சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரெடிஷனலா தான் இருக்கிறா. ஆனா எனக்கு ட்ரெடிஷனலான பொண்ணு வேண்டாம். என்ன சார், உங்களுக்காக பொண்ணை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்தா அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த 3 பொண்ணுங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். ப்ளீஸ் சார், ஒரு கூட பார்த்து இதை 3ல ஒன்று செலக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ ஒன்றும் அவசரம் வேண்டாம், 2 நாள் கழிச்சு கூட நீங்க சொன்னா போதும். 2 நாள் இல்ல 2 வருஷம் ஆனாலும் இந்த பொண்ணுங்களை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். இந்தா நீயே கொண்டுட்டு போயிரு. சரிங்க சார், உங்களுக்கு எப்படி பொண்ணு வேணும் அதையாவது சொல்லுங்க. எமனையும் தப்பு தான், நான் பாட்டு பொண்ணை பார்க்கன்னு கூட்டு போயிட்டேன். உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, இந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. உங்க டேஸ்ட்டை சொல்லுங்க, கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு தர்றேன். இப்ப கேட்டியே, இதான் கரெக்ட். காயு, எனக்கு பொண்ணு ரொம்ப ட்ரெடிஷனலாவும் வேண்டாம், அதே நேரம் ரொம்ப மாடலாவும் வேண்டாம், நான்வெஜ் சாப்பிட்றவளாவும் வேண்டாம், நான்வெஜ் சாப்பிடாதவளும் வேண்டாம், அப்புறம் ரொம்ப நிப்பான் பெண் மாதிரி மேக்கப் போடுற பொண்ணும் வேண்டாம், அதுக்குன்னு என்ன வழியில முந்தி உள்ள பொண்ணும் வேண்டாம், ரொம்ப படிச்சிருக்கணும் எடுத்துக்கணும் அப்படியும் வேண்டாம், அதுக்குன்னு படிப்பு இல்லாமையும் வேண்டாம், எல்லாத்துலயும் மீடியமா இருக்கணும். சொல்ல போனா உன்ன மாதிரி இருந்தா கூட ஓகே. சார், எனக்கு புரிஞ்சுட்டு என்ன குழப்பறதுக்கு தான் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னது சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா சொன்னீங்களே ஒன்ன மாதிரி சுமாரா இருக்கணும்னு, அது மட்டும் புரிஞ்சு சார். நான் சுமாரான பீஸா சார்? சரி சரி, உங்க கணக்கு நான் சுமாராவே இருந்துட்டு போறேன். மொத்தத்துல என்ன மாதிரி பொண்ணு பார்க்கணும் அவ்வளவுதானே, பார்த்துட்டா போச்சு. சார், எனக்கு தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க எங்க வீட்டுல. அந்த பொண்ணு வேணா பாப்போமா? அந்த பொண்ணு கூட ஸ்வேதா ஸ்வேதா கௌதம் பேர் பொறுத்தமே சூப்பரா இருக்கும் சார். அந்த பொண்ணை பாத்துருமா சார்? அவளோட பிக்சர்ஸ் என்ன இல்ல, வீட்டுல ஆல்பத்துல இருக்கு, நாளைக்கு எடுத்துட்டு வரேன். சரியான டியூப்லைட்டா இருப்பா போல இருக்க. எப்படி அவளுக்கு இதை விட புரிய வைக்கிறதுக்கு? இதை விட பிராங்கா இன்னும் என்னால புரிய வைக்க முடியாது. படிச்ச பொண்ணுக்கு இப்படி சொல்றானே, எதனால சொல்றான், நம்மள மாதிரி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? சில பொண்ணு என்ன நம்மளதான் சொல்றான் போலன்னு கண்ணாடியே ஜாடமாட பேசிட்டு ஓடிடும். இது சித்தி பொண்ணு இருக்கு, அத்தை பொண்ணு இருக்கு, தூரத்து சொந்தத்துல இருக்குன்னு. ஐயோ, இதுக்கு எப்போ புரிஞ்சு இதை எப்போ நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ண? ஷோ, இந்த ஜெயந்தி சும்மா இதையும் உளர மாட்டா. காதுல கண்டிப்பா விஷயத்த அறிஞ்சனாலதான் உலகிட்டு போயிருக்கா. கொடைக்கானல் நம்மள ட்ரெயினரா போடுறாங்களா? எதுக்கு? கொடைக்கானல் போனா 6 மாசம். ஷோ, என்ன பண்ண போறேனே தெரியல. நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம்னா முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னடா ராத்திரி நேரம் வெளியே இருந்து யோசிச்சுட்டு இருக்க? தூங்கலையா நீ? என்ன உனக்கும் மகாவுக்கும் ஏதாவது பிரச்சனை என்ன? எனக்கும் மகாவுக்கும் என்னன்னே பிரச்சனை? நல்லாதான் போயிட்டு இருக்கு. அது இல்லனே, ஆபீஸ்ல இப்ப சீனியர்னு யாருமே கிடையாது, நான் தான் இருக்கேன். கொடைக்கானல் பிரான்ச்ல ஒரு ட்ரெயினர் போடணும்னு சொல்லி கொஞ்ச நாளாவே சார் சொல்லிட்டு இருந்தாரு. அதான் என்ன சூஸ் பண்ணிருக்காங்க போல. அது இன்னும் எனக்கு வரல நியூஸ். இந்த எங்க இதுல ஜெயந்தின்னு ஒண்ணு கிடக்குது, அது ஏதாவது பேசணும். நம்ம உண்மையிலே நினைப்போம், ஆனா அது பேசுறது கரெக்டா இருக்கும். ஏதாவது நியூஸ் அறிஞ்சு என்னன்னு சொன்னா அதான் நம்ம போட்டுட்டா 6 மாசம் அங்க. என்ன பண்ண எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது ட்ரெயினரா? என்னடா, கொடைக்கானல் ஹனிமூன் போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒர்க்குக்காக போற ஆளு நீயா தான் இருப்ப போல. நானும் ஹனிமூன் போறதுக்கு வாயை திறப்பேன்னு பார்த்தா வாயே திறந்த மாதிரி இல்ல. நீ ட்ரெயினரா போறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஹனிமூனுக்கு என்னைக்கு போலாம், எப்ப போலாம், டேட்டை பிக்ஸ் பண்ணு. ஆமா, உனக்கு என்ன குடுத்து வச்ச மகாராஜன். ஆரம்பத்துல இந்த பொண்ணு பிடிக்கல ஓடுனேன். இப்போ அவ கூட ஹனிமூன் கொண்டாடுன்னு பிடிக்கிற. எனக்கு பாரு தலையிலுத்த. ஆரம்பத்துல இருந்தே அவதான் என் உலகம், அவதான் என் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அவ வேற நான் வேறங்கிற மாதிரி என் மைண்ட் செட்டிங் ஆயிட்டு. இதான் நினைக்கிறது கிடைக்காது நினைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க போல. என்னடா 2 பேரும் தூங்கலையா? இன்னும் இருந்து பேசிட்டு இருக்கீங்க, மணி 11 ஆகுது. எதனால காலையில பேசிக்கலாம், போய் படுங்க. அம்மா, இவனை கொடைக்கானலுக்கு ட்ரெயினரா போட்டிருக்காங்களாம். இன்னும் இவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா, கூடிய சீக்கிரம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்களாம். இன்ஃபார்ம் பண்ணா 6 மாசம் அங்கதாம்மா இருப்பான். அதான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இருந்து யோசிச்சுட்டு இருக்கான். என்னது, கொடைக்கானலுக்கு போறியா? அதுவும் 6 மாசமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். கல்யாணம் ஆகியே 20 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள புது பொண்டாட்டி விட்டு அப்பெல்லாம் போக கூடாதுப்பா. அதெல்லாம் வேண்டாம், அப்படிப்பட்ட வேலையை நமக்கு தேவையில்லை. இங்க ஏதாவது வேலை இருந்தா அப்படியே பார்த்துட்டு இங்கே இருந்துக்க. இந்த ஊரா போற வேலையெல்லாம் வேண்டாம். சரிப்பா, அதெல்லாம் அவங்க ஆபீஸ்ல இருந்து கூப்பிடும் போது பேசிக்கலாம். உன்னால பேச முடியலன்னு சொல்லி நான் வந்து பேசுவேன். அதெல்லாம் இங்கேயும் ஒண்ணு அனுப்ப முடியாது. போய் தூங்குங்க, நேரங்காலம் இருக்குல்ல, மணி 11 ஆயாச்சு. யாருக்குமே உண்மையாவே இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல யாருக்கும் உண்மையா இருந்தாவே பிடிக்காது. பொய்யா இருக்கும்போது இந்த கார்த்தியனுக்கு நம்ம பிடிச்சது, இப்ப உண்மையா இருக்கும் நம்ம பிடிக்கல. அவரு நம்மள சுத்தி வருவாரு, இப்போ நம்மளே சுத்தி போறா கட்டுறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? புருஷன் முன்னாடி ஒருத்தங்க புரிஞ்சுக்கணும், ஒருத்தங்க பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது தானே வாழ்க்கை. அது தெரியாதா இந்த கூமுட்டைக்கு? என்ன மாதிரி திட்டுறாரு, திட்ட போனாலே. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதானே, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சொல்றதா? சொல்லணும்னா நிறைய முறை நான் ட்ரை பண்ணேன், முடியல. அம்மா வேற பெரிய கேடி, மைக்கெல்லாம் செட் பண்ணி என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது
இந்த உலகமே இப்படிதான். நடிக்கிறவங்க பிடிக்கும், உண்மையா இருக்கிறவங்க என்னைக்குமே பிடிக்காது. அத மாதிரிதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. நான் இவர்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கன்னு தெரியல. யாராவது ஏமாத்தன்னு நினைச்சா லவ் பண்ண கதையை வர சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்கல்ல. எல்லாமே என் மனசுல உள்ளதை சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் என்ன புரிஞ்சுக்காம திட்டிட்டு நான் வச்சு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் இருக்கிற பக்கமே வராம இருந்தா நல்லா வருது. தாய் கூட சொன்னதை சொல்லலாம், திடீர்னு சொல்லலாம். என்னால சொல்லாம இருக்க முடியல. என் புருஷன் என்ன புரிஞ்சவரா இருக்கணும், என்ன பத்தின பிரசன்ட் பாஸ்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். இது என்ன தப்பு இருக்கு? என் வாழ்க்கையை கெடுத்துட்டு என் மனசை நோக்கடிச்சுக்கிட்டு எப்படி உன்னால மட்டும் நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க முடியுது? இது கூட நடிப்பா கூட இருக்கலாம். நம்பினவங்களுக்கு என்னைக்கும் உண்மையா இருக்கணும். இத்தனை மட்டும் கேட்டிருப்பேன். எதையாவது வாய் திறந்தியா? ஊம குசும்பி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒண்ணும் செய்யாத மாதிரியே இருப்பா. செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்களை அளவு வச்சுக்கிட்டு நீலி கண்ணீர். இந்த ரூமுக்கு வர்றதுக்கே எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன பண்ண தலை எழுத்து. வெளியே தூங்கலன்னா இந்த கையில மோப்ப முடிச்சுட்டே திரிவா. வீட்டுல ஏதாவது சொல்லி கொடுத்து பிரச்சனை வர்றதுக்கா? அதான் எதுக்கு நம்மளால மத்தவங்களுக்கு பிரச்சனைன்னா அங்க தூங்கி தொலைய வேண்டியதா இருக்கு. ஏய், நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத, தள்ளு, நான் தூங்கணும். காது கேக்குதா பேரு? தள்ளி இருந்தாலு எனக்கு தூக்கம் வருது. யாரு என்ன பேசணும் எந்த அவசியம் இல்ல. யாரு கூடயும் பேசுறதுக்கோ இல்ல கொஞ்சம் குழாவதுக்கோ நான் அந்த ரூமுக்கு வரல. வேற வழி இல்லாம தான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். ஏதாவது என்ன பேசிட்டு இருந்த அப்புறம் நான் பாட்டு வெளியே இறங்கி போயிட்டே இருப்பேன். அத்தானா? அத்தானதான் என்னைக்கோ செத்தான் ஆக்கிட்டிய. அப்புறம் என்ன? ஏய், முகத்தை முழிக்க கூட எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு நான் தூங்குறத என் கண்ட படாம இந்த ரூம்ல எங்கேயாவது ஒரு முக்கு மூலையில போய் ஈரி. பெரிய இதா இருக்கப்பா. இங்க பாரு, எனக்கு பெட்லயே படுத்து தூங்கிட்டேன். நீ கீழே படு. எத்தனை நாள் தான் சண்டை வந்தா ஆம்பளைங்க தரையிலே படுக்கிறதுக்கு? பொம்பளைங்களும் தரையில படுத்தாதானே அதோட வதலியும் வேதனையும் தெரியும். எம்மா தாயே, தயவு செஞ்சு அழாத. அழகு நிப்பாட்டு. நீ அழுறதெல்லாம் போலி நடிப்பு. மொத்தத்துல மகானாலே நடிப்பு தான். இங்க பாரு, என்னை அதிகம் பேச வைக்காத. நீதான் டென்ஷன் ஆயிடுவ பாத்துக்க. எனக்கு வேலைக்கு போகணும். உன்ட கிடந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கா கீழே இறங்கி தூங்கு, இல்ல வெளியே போ. அவனுக்கு அப்படி என்ன பாவம் பண்ணேன் யோசி பாரு. ஏதாவது மறைக்கிற பொண்ணா இருந்தா நான் எல்லாமே மறைச்சிருக்கலாமே. ஆனா நான் மறைக்கணும்னு நினைக்கல. எனக்கு கல்யாணம் பண்ணவருக்கு உண்மையா இருக்கணும், பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நான் உன்கிட்ட சொன்னேன். அதை பெருசா எடுத்துக்கிட்டு என் முகத்திலே பார்க்க மாட்டேங்க. நான் சாப்பாடு வச்சு கூட சாப்பிட மாட்டேங்க. ஐயோ கடவுளை, இன்னைக்கு தூங்க விட மாட்டா போல இருக்க. அதே இதையும் சொல்லி என் தூக்கத்தையும் கெடுத்து தொலைச்சிடாத. ஏற்கனவே என் வாழ்க்கை போச்சு உன்னால. இனி தூக்கத்தை வேற நான் தொலைக்கணுமா? வாயை மூடிட்டு தூங்குறதா இருந்தா தூங்கு, இல்ல தயவு செஞ்சு வெளியே போ.